இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வாரத்திலே தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பகுதியை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இல்லை, முந்தின பகுதியிலே நாம பார்க்கிறோம், ஆண்டவர் சீஷர்களுக்கு அவர்கள் கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையிலே அறை வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது யூதர்களுக்கு பயந்து போய் இருக்கிற பொழுது இயேசுதாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதான வாழ்த்துதலை தெரிவிக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். தன்னுடைய கைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார், விலாவை அவர்களுக்கு காண்பிக்கிறார், அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த நேரத்திலே அந்த திதுமு என்று சொல்லப்படுகிற தோமா அவர்களோடு இல்லை. அந்த சீஷர்கள் தோமாவின் இடத்திலே சொல்லுகிறார்கள், கர்த்தரை கண்டோம், நான் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொல்லும்போது அந்த தோமா சொல்லுகிறார், நான் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இந்த தோமா நம்ப மறுக்கிறார். எப்படி மரித்து போன ஒருவர் உயிரோடு எழும்பி ஒரு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து சமாதானம் சொல்லி எப்படி சொல்ல முடியும்? கைகளை காண்பித்தார், விலாவை காண்பித்தார் என்று சொல்லும் பொழுது அவரால் நம்ப முடியவில்லை. ஏற்கனவே நம்ம மார்க் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிற பொழுது சீஷர்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆம், 3 நாளைக்கு பின்பு நான் என்ன செய்வேன்? உயிர் தெழுவேன், நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு போதித்தார். ஆனால் அந்த தோமாவுக்கு அதை குறித்த விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் குறைவுபட்டு அவிசுவாசத்தோடு இருக்கிற தோமாவையும் கூட ஆண்டவர் விட்டு வைக்கவில்லை. அந்த தோமாவுக்காக ஆண்டவர் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, தோமா தானே சரி விசுவாசிக்கலன்னா போயிட்டு போட்டோம்னு சொல்லி அந்த ஒரு ஆத்துமாவை கூட ஆண்டவர் என்ன செய்யல, விட்டு வைக்கல. அந்த 12 சீடர்கள்ல அந்த யூதாசை தவிர மீதி 11 சீஷர்களும் கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அந்த 10 சீஷர்களும் கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அங்கே அந்த தோமா என்கிற சீஷன் இல்லை. அந்த ஒரு தோமா என்கிற நபருக்காக ஆண்டவர் திரும்பவும் 8 நாளைக்கு பின்பு திரும்பவும் தோமாவுக்கு தன்னை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆத்துமாவின் மேலும் ஆண்டவர் அக்கறை உள்ளவர், ஒவ்வொரு நபர் மேலும் ஆண்டவர் கரிசனை உள்ளவர். அந்த தோமாவும் ஆண்டவருடைய சீஷன் தான், கூடவே இருந்தவன் தான். அவனுக்கு ஒரு அவிசுவாசம் வருகிறது, நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது, எப்படி இது நடக்கும் என்று சொல்லி. ஆனால் திரும்பவும் ஆண்டவர் அதே போல தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி சொல்கிறார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, உன் கையை நீட்டி என் கையை நீ தொட்டுப்பார், உன் விரலை நீட்டி என்னுடைய விலாவில நீ போட்டுப்பார், அந்த காயத்தை பார், அந்த தழும்ப பார் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். அவிசுவாசியா இராமல் நீ விசுவாசியா இரு. எத்தனை தடவை நான் சொன்னேன், நான் மரிப்பேன், ஆனாலும் நான் 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் எத்தனையோ தடவை சொன்னதை அந்த தோமா என்ன செய்யல, நம்பல. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஆனாலும் சூழ்நிலைகள் கடினமாகும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அவிசுவாசம் வருகிறது. நாம் விசுவாசத்திலே நாம் குறைவுபடுகிறோம். இன்னும் கூட அந்த மார்க் 9ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிற பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் அதற்கு எதிராக அவிசுவாசம் இருக்கிறது. அந்த சிறு பையனுடைய தகப்பனை பார்க்கிறோம், தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வருகிறார். ஆனாலும் கூட அவருக்குள்ளாக ஒரு அவிசுவாசம் இருந்தது. சீஷர்களால குணப்படுத்த முடியல, இவர் என்ன செய்வார், இவரால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு அவிசுவாசம் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாம் ஆகும். அவர், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அவிசுவாசம் இருக்கு, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்திலே விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பயங்கரமான சூழ்நிலைகள். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று சொல்லி நம்மை சுற்றி அல்ல, உலகம் முழுவதுமே கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் கடைசி காலத்திலே சொல்கிறார், பூமியிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இன்றைக்கு எல்லாம் குறைந்து கொண்டு போகிற ஒரு காலத்திலே நாம வாழ்கிறோம். விசுவாசம் குறைந்து போகிறது, அன்பு குறைந்து போகிறது, எல்லாம் தணிந்து போகிற ஒரு காலத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவிசுவாசியா இராமல் விசுவாசியாயிரு. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்தார், எவ்வளவு இக்கட்டான நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் செவி கொடுத்தார். எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் மேல் நமக்கு விசுவாசம் வர வேண்டும். ஆண்டவர் அவிசுவாசத்தை ஆண்டவர் கண்டிக்கிறார். இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், மார்க்கு கடைசியிலே நம்ம பார்க்கிறோம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நம்ம ஆண்டவர் சீஷர்கள் அவிசுவாசத்தோடு இருந்ததை கடிந்து கொள்கிறார். 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆண்டவர் அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். இவ்வளவு ஆண்டவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியும் சீஷர்கள் உள்ளத்துல அவிசுவாசம் இருக்கிறது, இருதய கடினம் இருக்கிறது. அது எப்படி, இது அவர் தானா, இது உண்மையாகவே இயேசுதானா, இது உண்மையாகவே அவர் உயிர் தெழுந்தாரா, ஒரு தூதனாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆவியாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் அதை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ ஆண்டவர் நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் ஜெபித்து நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் அநேக வேளைகளிலே நாம் விசுவாசத்தை இழந்து போகிறோம். சூழ்நிலைகளை பார்க்கிறோம், இது எப்படி நடக்கும், இது எப்படி மாறும், இது எப்படி முடியும் என்று சொல்லி நாம் அவிசுவாசம் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, தோமாவை போல நானும் ஒரு அவிசுவாசியா இருக்கிறேன், அதை மன்னியும். ஆம், அவிசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது எந்த ஒரு எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், அவன் என்ன செய்ய, ஆண்டவரிடத்துல எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நினையாதிருப்பான் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், ஆகிலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆம், ஆண்டவர் நமக்கு கேட்கிற பொழுதெல்லாம் அவர் செவி கொடுக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், உதவி செய்கிறார். விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறது என்ன? விசுவாசம். இந்த நேரத்திலும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம், ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசத்தை நீர் மாற்றும் என்று சொல்லி கேட்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்று தோமாவே நீர் கடிந்து கொண்டீர், சீஷர்களை கடிந்து கொண்டீர் அவிசுவாசத்தை குறித்து. எங்கள் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளிலே நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தை இழந்து போகிறோம், அநேக காரியங்களிலே அவிசுவாசம் கொள்ளுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா சந்தேகங்கள், குழப்பங்களை நீர் எடுத்து போட்டு உம்மை உறுதியாய் நம்ப பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை